ஊர் உலகம் உன்னை மலடின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நீ எனக்கு பண்ண துரோகத்தை மறந்துட்டு உன்னோட வாழ்ந்துருவேன்னு கனவு கூட காணாத. போ போய் இந்த மேக்கப்பை கலைச்சிரு. அதோட உன் மனசுல இருக்கிற ஆசையும் கலைச்சிரு. இந்த சுந்தர் உனக்கு இல்லைங்கிற எண்ணத்தோட வந்து படு. இதுக்குதான் நைட்டுன்னு கூட பார்க்காம நான் போய் அல்வா வாங்கிட்டு வந்தேனா? நான் ஒண்ணு வாங்கி வைக்க சொல்லலையே. இது பாருங்க, நான் உங்க வாழ்க்கையில வந்த விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா நான் உங்க மேல வச்சிருக்கிற காதல், பாசம், அன்பு எல்லாமே உண்மையானது. உன்னை நம்பி ஏமாறதுக்கு நான் தயாரா இல்ல. தூக்கம் வருது, தேவையில்லாம தொணன்னு பேசிட்டு இருக்காம வந்து படு. ஊர் உலகம் உன்னை மலடின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக உன்னோட வாழ்ந்துருவேன்னு கனவு கூட காணாத. வா வந்து உட்காரு. என்ன வேதா, போன் பண்ணி உடனே வீட்டுக்கு வான்னு சொன்ன, எதுக்குன்னு கேட்டா நேர்ல வா சொல்றேன்னு சொன்ன. இப்ப நேரா ரூம்குள்ள கூட்டிட்டு வர. சொல்றேன், வெயிட் பண்ணு. என்ன இவ மல்லிகாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா? எது கூட்டிட்டு வந்திருப்பா? மல்லிகா, சீக்கிரமா இந்த புடவைய கட்டிக்கிட்டு இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ரெடி ஆயிடு. நான் எதுக்கு ரெடி ஆகணும்? எனக்கு எதுக்கு இதெல்லாம்? அது சஸ்பென்ஸ். முதல்ல நீ ரெடி ஆகு, அப்புறம் நான் சொல்றேன். எதுக்கு இவ மல்லிகா கிட்ட இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கா? ஒண்ணுமே புரியலையே. எதுக்குன்னு சொல்லு வேதா, அதுக்கப்புறம் நான் ரெடி ஆகுறேன். உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். உண்மையிலே என் மேல பாசம் இருக்குல்ல? என் மேல பாசம் இருந்துச்சுன்னா நான் சொல்றத கேளு. ரெடி ஆயிடு சீக்கிரமா. வேதா, வேதா, என்னன்னு சொல்லாமலே எதுக்கா இருக்கும்? வேதா வேதா வேதா, எனக்கு ஒரு டவுட். நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும். மல்லிகாவை எதுக்கு கூட்டிட்டு வந்த? அவளை எதுக்கு ரெடியாக சொல்லிருக்கேன்னு தானே? அது இல்ல, இன்னைக்கு மல்லிகாவை பொண்ணு பார்க்க வராங்க. என்னது, மல்லிகாவை பொண்ணு பார்க்க வராங்களா? இந்த விஷயம் மல்லிகாவுக்கு தெரியுமா? இல்ல இல்ல, அவளுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. அது சஸ்பென்ஸ். அடி போவி, உன்னை போய் அப்பாவி நினைச்சிட்டனே. எவ்வளவு தெளிவா விவரமா இருக்க. எங்க பழைய காதல காரணம் காட்டி உன் புருஷனை மல்லிகா கவுத்துருவாங்கிற பயத்துல எவனோ ஒருத்தனை அவ தலையில கட்டி வைக்க பாக்குறியா? அம்மாடி, உன் அளவுக்கு என்னால யோசிக்க முடியாதுடி. என்ன யோசிக்கிற? மல்லிகாவுக்கு நம்மளை விட்டா வேற யாரு இருக்கா? மல்லிகாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நம்ம கடமை தானே? ஆமா ஆமா. ஐயோ, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற வந்துருவாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போய் வேலையை பாக்குறேன். வேதா வேதா வேதா, ஒரு நிமிஷம். என் டவுட்டை இன்னும் கிளியர் பண்ணாம போற? அதான் தெளிவா விளக்கம் கொடுத்துட்டேனே. என் டவுட் அது இல்ல, நான் கேட்க வந்ததே வேற. நீ என்ன கேட்க வந்த? நீ கர்ப்பமாகி இன்னும் 90 நாள் ஆகலல? ஆமா. அப்புறம் எதுக்கு உன் புருஷன் நேத்து அல்வாவும் மல்லிகை பூவும் வாங்கிட்டு வந்தாரு? இந்த நேரத்துல நீயும் உன் புருஷனும் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? இல்ல கர்ப்பமா இருக்கிற காலத்துல எப்படி நடந்துக்கணும்னு உன் டாக்டர் உன்கிட்ட சொல்லலையா? இல்ல நீ கர்ப்பமா இல்லையா? எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சுதான் ஆகணும். இதுல என்ன இருக்கு? நான் தான் அவர்கிட்ட விருப்பப்பட்டு அல்வாவும் மல்லிகை பூவும் வாங்கிட்டு வர சொன்னேன். என்னது, நீதான் வாங்கிட்டு வர சொன்னியா? கல்பனா, அவசரப்படாம நான் சொல்றத கேளு. சொல்லு சொல்லு. நான் ஜென்ரலா தான் அவர்கிட்ட அல்வா வாங்கிட்டு வர சொன்னேன். அல்வா வாங்கிட்டு வருது அதுக்காக தானே நீ நினைச்சா அது ஏன் தப்பு இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு, என் ஆளை விடு. வேதா,
உன் புருஷன் உனக்கு அல்வா கொடுத்தா நீ எனக்கு அல்வா கொடுக்கறியா? இருடி, முதல்ல நீ கர்ப்பமா இருக்கியா இல்லையாங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் உன்னை பாத்துக்கிறேன்டி. ஏங்க வீட்டு அட்ரஸ்லாம் கரெக்டா கொடுத்தீங்களா? வந்துருவாங்கல்ல? ஏங்க எல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க, வந்துடுவாங்க. நீங்கள் ஏங்க டென்ஷன் ஆறீங்க? வரேன்னு சொன்ன நேரம்லாம் தாண்டிருச்சேடா. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இல்லைப்பா வந்துடுவாங்கப்பா, இன்னொரு 10 நிமிஷம் சொல்லிட்டேன் நான். வந்துட்டாங்களே. வந்துட்டாங்க போல. ஹலோ சார். வாங்க சார், வெல்கம். வாங்க வாங்க வாங்க. பாப்பா ஹலோ, வாங்க சார், நீங்களும் வாங்க. இப்படி உட்காருங்க. வாப்பா. ப்ளீஸ் சிட் டவுன். மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கார்ல? இதான் என் செகண்ட் சன் நாகராஜன். தெரியுமா? ஹலோ, அது வணக்கம். என் ஒய்ஃப் வேதவல்லி. வணக்கம். வணக்கம்மா. இது மூத்த மருமக கல்பனா. வணக்கம். இவங்களை எல்லாம் என் மருமகள்னே சொல்ல முடியாது, சொந்த மகள்கள் மாதிரியே தான். நான் என் வீட்டை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். நீங்க பார்க்க வந்த மல்லிகாவை பத்தி ஒன்றும் பேசல. இன்னும் உங்க குடும்பத்தை பத்தி எங்களுக்கு தெரியும். எங்க குடும்பத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஒரே ஒரு பையன் தான், சொந்தமா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அம்மா இல்லாத பையன், அதனால ரொம்ப செல்லம் கொடுத்து கஷ்டமே இல்லாம வளர்த்துட்டேன். இவ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என்னோட ஒரே ஆசை. அப்படியா? எனக்கு அப்புறமா இவனை எங்க வீட்டுக்கு வரப்போற மருமக தான் பாத்துக்க போறா. அதுக்காக சல்லடை போட்டு சலிச்சு நல்ல பொண்ணா தேடிக்கிட்டு இருக்கோம். கவலையே படாதீங்க, உங்க எதிர்பார்ப்புக்கு கொஞ்சம் கூட குறையாத பொண்ணு தான் மல்லிகா. ரொம்ப நல்ல பொண்ணுங்க, எங்க குடும்பத்து பொண்ணு மாதிரியே. அதை தவிர ரொம்ப பொறுப்பான பொண்ணு. ஒரு பெரிய கம்பெனியை தனியா நிர்வாகம் பண்றா. அதனால கட்டி கொடுத்துட்டீங்கன்னா உங்க பையனுக்கு குடும்பத்து பாரம் தெரியாமையே நிர்வாகம் பண்ணுவான். நானே பெருமையாக சொல்ல நினச்சிக்காதீங்க. மல்லிகா மாதிரி ஒரு பொண்ணு உங்கள் குடும்பத்துக்கு வரணும்னா நீங்கள் அதுக்கு குத்து வச்சுருங்க சார். ஆமா ஐயா, மல்லிகா உங்களுக்கு மருமகளா மட்டும் இல்ல, மகளாகவே இருந்து உங்களை பாதுகாத்துப்பான். ஐயா, அது எங்க வீட்டு பொண்ணுங்கிறதுக்காக பெருமையா சொல்லல, உண்மையை சொல்றேன். உங்க குடும்பத்தை பத்தி வெளியில நல்ல விதமா தான் சொல்றாங்க. முதல்ல பொண்ணை வர சொல்லுங்க, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். சரி, கூட்டு வாங்கம்மா. சூப்பர் மல்லிகா, சொன்ன மாதிரியே ரெடி ஆயிட்ட. இந்த கோலத்துல உன்னை பாக்குறதுக்கு அழகா லட்சணமா அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. வேதா, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. இந்த நகை புடவெல்லாம் கட்டி என்ன துணிக்கடையில பொம்மை நிக்குமே அந்த மாதிரி நிக்க வச்சிட்டீங்க. எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. நீ என்னடானா கல்யாண பொண்ணு மாதிரி இருக்க, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. சரி, எதுக்கு இப்ப என்ன இதெல்லாம் கட்டி இப்படி நிக்க வச்சிட்டு இருக்க? மல்லிகா, இதுக்கு மேல நான் சஸ்பென்ஸ் வைக்க விரும்பல. நானே உண்மையை சொல்லிடுறேன். உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. இது உனக்கு சஸ்பென்ஸா இருக்கட்டுமேனு தான் இது வரைக்கும் இது நான் உன்கிட்ட சொல்லாமலே இருந்தேன். ஆனா இந்த விஷயத்தை உன்கிட்ட எவ்வளவு நேரம் மறைக்க முடியும்? ஏன்னா கல்யாண பொண்ணு நீ தானே. ஐயோ, இது சஸ்பென்ஸ் இல்ல வேதா, நீ இவளுக்கு வச்ச ஆப்பு. என்ன வேதா சொல்ற? என்ன பொண்ணு பார்க்க வராங்களா? இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதான் சஸ்பென்ஸ்னு சொன்னனே. உனக்காக
இந்த கல்யாணத்தை நானும் அவரும் தான் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நீ ஒன்னும் கவலைப்படாத மல்லிகா. உன் ஜாதகம் பார்த்து மாப்பிள்ளையோட ஜாதகமும் பார்த்து 2 பேருக்கும் பொருத்தம் பார்த்து எல்லா விதத்திலையும் உனக்கு பொருத்தமான ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணிருக்கோம். மாப்பிள்ளைய பத்தியும் மாப்பிள்ளையோட குடும்பத்தை பத்தியும் நல்லா விசாரிச்சிட்டோம். மாப்பிள்ளை ஃபாரின்ல படிச்சிருக்காரு, சொந்தமா பிசினஸ் பண்றாரு, எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. அவங்க ஏரியால விசாரிச்சதுல அவர் மேல எந்த பிளாக் மார்க்கும் இல்ல. அந்த அளவுக்கு நல்லவரு. மாப்பிள்ளைக்கு ஏகப்பட்ட சொத்து, பெரிய கோடீஸ்வரன். வீட்டுக்கு ஒரே புள்ள. போற இடத்துல உனக்கு மாமியார் தொல்லையும் இருக்காது, ஏன்னா அவருக்கு அம்மா இல்ல. நாத்தனார் தொல்லையும் இருக்காது, ஏன்னா அவருக்கு அக்கா தங்கச்சியும் இல்ல. மாப்பிள்ளைக்கு அப்பா மட்டும்தான், அவரும் தங்கமான மனுஷன். இதெல்லாம் நல்லா விசாரிச்சு ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சுதான் மல்லிகா நானும் அவரும் இந்த முடிவெடுத்தோம். இந்த மாதிரி ஒரு வரன் கிடைக்கவே கிடைக்காது. நானே இப்பதான் மாப்பிள்ளையை நேர்ல பாத்துட்டு வரேன். அழகா இருக்காரு, உனக்கு பொருத்தமா இருப்பாரு. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கணும் மல்லிகா. அதுதான் என்னோட ஆசையும் அவரோட ஆசையும். எதுக்கு எனக்கு இப்போ கல்யாணம்? கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? மல்லிகா ஸ்டார்ட் பண்ணிட்டா, இனி ஆட்டம் களை கட்ட போகுது. என்ன மல்லிகா எப்படி சொல்லிட்ட? நடக்க வேண்டியதெல்லாம் காலாகாலத்துல நடந்துடணும். எவ்வளவு நாளைக்கு தான் நீ தனியாவே இருப்ப? உனக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேணும்ல. இப்பெல்லாம் பொண்ணுங்க தனியா வாழறதே ரொம்ப கஷ்டம். நம்ம நல்லா வாழறதுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சா அதை மிஸ் பண்ணவே கூடாது, உடனே யூஸ் பண்ணிக்கணும். அதுக்குதான் மல்லிகா சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்க. வாழ்க்கை போர் அடிக்காம ஜாலியா இருக்கும். என்னமோ கல்யாணம் பண்ணவங்களாம் சந்தோஷமா வாழ்ற மாதிரி பேசுறா பாரு. அவன் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கானுங்க. உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நானும் அவரும் ஆசைப்பட்டோம். அதான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணோம். இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்கும். அதுதான் எங்க எல்லாரோட ஆசையும். வா வா மல்லிகா. என்ன மல்லிகா சைலண்டாவே போறா? ஒருவேளை கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவாளோ? இவ பண்றதெல்லாம் பார்த்தா ஒருவேளை திருந்திட்டாளா? நாம தான் இவளை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோமா? ஐயோ ஐயோ பிரேம், இங்க வாப்பா. உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? பொண்ணை நல்லா பார்த்துக்கோடா. உனக்கு ஓகேனா பேசி முடிச்சிடலாம். பிடிச்சிருக்குப்பா. சரிடா. உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா யோசிச்சு சொல்லு. உனக்கு சம்மதம் மட்டும்தான் நான் பேசுவேன். எனக்கு பிடிச்சிருக்குப்பா, ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிடா, ஒன்றும் டவுட் இல்லைல்ல? நான் சொல்லிடலாம்ல? சொல்லிடுங்கப்பா. சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன். பையனுக்கு பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சார். பொண்ணுக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க சார். பொண்ணுக்கும் பிடிச்சி போச்சுன்னா மற்ற விஷயத்த நாம பேசிக்கலாம். மல்லிகா, மாப்பிள்ளை பிடிச்சிக்குதா சொல்லு. ஆஹா, இவங்க என்ன வேதாவை விட ஸ்பீடா இருக்காங்களே. விட்டா தாலியை கட்டி கையோட கூட்டிட்டு போயிடுவாங்க போல இருக்கு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்ன? எனக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக நாகராஜும் வேதாவும் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆனா எனக்கு
இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. நீங்க பொண்ணு பார்க்க வரப்போறீங்கிற விஷயமே எனக்கு இப்பதான் தெரியும். இல்லைன்னா நான் இந்த விஷயத்தை முன்னாடியே தடுத்து நிறுத்திருப்பேன். எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிற எண்ணம் இல்ல. என் மேல இருக்கிற அக்கறையில எனக்கு தெரியாமலே அவங்க 2 பேரும் இந்த ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அவங்க சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. என்ன சார் இது? இவ்ளோ ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, கல்யாண பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையா? எங்க டைமும் வீணாயிடுச்சு, உங்க டைமும் வீணாயிடுச்சு. டேய் வாடா போலாம். நான்சென்ஸ். என் மேல நீங்க எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அது இது மாதிரி ஏதாவது செஞ்சுதான் நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்ல. மாப்பிள்ளை எனக்கு பொருத்தமா இருப்பாருன்னு யோசிச்சீங்களே தவிர எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? என் வாழ்க்கையில என்ன கேட்காம எனக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு நல்லது பண்றீங்கிற பேர்ல எனக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த பண்ணி தயவு செஞ்சு என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. நான் ஏதாவது தப்பா பேசிருந்தா என்னை மன்னிச்சிருங்க ஐயா. நான் வரேன். என்ன என்ன இப்படி அவசரப்பட்டு ஒரு அசட்டு காரியத்தை பண்ணிட்டீங்க? உங்களால அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய தலைகுனிவு. வந்தவங்க என்ன நினைப்பாங்க என்ன பத்தி, நம்ம குடும்பத்தை பத்தி? இவன் தான் ஏதோ யோசனை இல்லாம இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவானா? வேதா, நீ கூட எப்படி தப்பு பண்ணிட்டுமா? இல்ல மாமா, அவளுக்கு நல்லதுன்னு நினைச்சுதான். அவளுக்கு எது நல்லதுன்னு அவதானமா முடிவு பண்ணும். இது அவ கல்யாணம் சம்பந்தப்பட்டது, அவ வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அவளை கொஞ்சம் கூட கன்சல்ட் பண்ணாம என்ன இத்தனை அசிங்கம் பண்ணிட்டீங்க? அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேங்க. மல்லிகாக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற ஆர்வத்துல ஏதேதோ பண்ணிட்டேன். சரி விடுங்க. நீங்களும் நல்லதா நினைச்சீங்க, நானும் நல்லதா நினைச்சேன். அது இப்படி பிசுறு தட்டுன்னு யாருக்கு தெரியும்? இல்லங்க, மாமா சொன்னதுதான் சரி. இது மல்லிகாவோட வாழ்க்கை. இதுல முடிவெடுக்க நாம யாரு? தேவையில்லாம நாம அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டோம். அவ என்ன நினைச்சாலோ தெரியல. சரி விடுங்க. எல்லாம் நல்லதுன்னு நினைச்சுப்போம். எல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. இல்லங்க, மல்லிகா பாவம். இந்த நிலைமையில எந்த பொண்ணா இருந்தாலும் இதை தாங்கிக்க மாட்டான். நாம அவன் நிலைமையில இருந்து யோசிச்சு பார்க்கணும். இப்ப பேசுறதுக்கு நேரமும் இல்ல. வாங்க முதல்ல போய் அவளை சமாதானப்படுத்தலாம். மல்லிகா முகத்தை பார்க்கும் போதே நினைச்சேன் இன்னைக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு. ஆனா இவ்ளோ பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எது நடந்தா என்ன? வேதா அசிங்கப்பட்டா நமக்கு அது போதும்ல. இந்த புடவை நகலா கொடுக்கறான்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. அவ சொன்னது மட்டுமே செஞ்சு அவ முன்னாடி போய் அவமானப்பட்டு நின்னுட்டேன். என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டா.